ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் நம்ம மைதா ஏன் சாப்பிடக்கூடாது, மைதா உணவுகளால என்ன மாதிரியான உடல்நல பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான சிறுதானியத்தை பற்றியும் அதோட வகைகள், அதோட பயன்கள் பற்றியும், அதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். சிறுதானியம், அதாவது இங்கிலீஷ்ல மில்லட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜென்ரேஷன் பீப்புள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. அரிசி, கோதுமையில எல்லாம் நிறைய ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு மாறிட்டு வரும். அதுவும் சிறுதானியத்துல ரொம்ப நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குங்க. அதனால அதைய தேடி மட்டும் இல்ல, தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது முக்கியமா பாத்தீங்கன்னா, டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லாங்க. இந்த சிறுதானியம் பாத்தீங்கன்னா, ஒரு புல் வகை குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது போஷியே அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. நம்மளோட அரிசி, கோதுமை, ஓட்ஸ், சுகர் கேன் இது எல்லாமே அந்த குடும்பத்தை சேர்ந்தது தாங்க. சிறுதானியம் ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம் பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஹைலி நியூட்ரியன்ஸ், அதாவது இதுல புரோட்டீன், ஃபைபர், அயன், விட்டமின் பி, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் அந்த மாதிரி ரொம்ப நிறைய நியூட்ரியன்ஸ் அதுல இருக்குங்க. ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா, இது குளூட்டன் ஃப்ரீ. அதாவது குளூட்டன் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கோதுமையில மட்டும்தான் இருக்கு. அது ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறது. அந்த தன்மை இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த கோதுமையில சப்பாத்தி செய்யும் போது நல்லா நமக்கு சாஃப்டா வருது. சில பேருக்கு அந்த குளூட்டன் அலர்ஜியா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த குளூட்டன் நமக்கு பயங்கரமா பசி தூண்டும். நான் போன வீடியோல அந்த மைதா வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அந்த குளூட்டன்ங்கிற காம்பவுண்ட் இருக்கிறதுனால அது சீக்கிரமா பிரேக் டவுன் ஆகி பசி தூண்டும். அது நம்ம சிறுதானியத்துல சுத்தமா கிடையாது. அதனால நமக்கு சீக்கிரம் பசி எடுக்காது. நம்ம கொஞ்சமா சாப்பிட்டோம்னாலும் அது நல்லா ஃபுல்ஃபில்டா இருக்கும். மூணாவது காரணம் பாத்தீங்கன்னா, இதுல லோ கிளிசமிக் இண்டெக்ஸ். அதனால இது உணவுல இருந்து குளுக்கோஸை சீக்கிரமா ரத்தத்துக்கு அனுப்பாது. பிளட் சுகர் லெவல் நார்மலா இருக்கும். நாலாவது காரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சிறுதானியத்துல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். 5வது காரணம், இது நம்மளோட உணவுங்க. நம்மளுடைய பாரம்பரிய உணவு. அதுதானங்க நம்மளுடைய முக்கியமான அடையாளமே, நம்ம பாரம்பரிய உணவு. சிறுதானியத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வானம் பார்த்த பூமியில வளரக்கூடியதுங்க. நல்ல ட்ரையான ஏரியால, ஹை டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியால கூட இது ரொம்ப நல்லா வளருங்க. நம்மளுடைய அரிசிக்கு தேவைப்படுற அளவுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப அரிசிக்கு 5000 லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா, நமக்கு இந்த சிறுதானியத்துக்கு 500 லிட்டர் இருந்துச்சுனாலே போதுங்க. அதுவும் மழை தண்ணி இருந்ததுனாலே போதும். அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல வளரக்கூடிய தானியங்கள். அதாவது 75ல இருந்து 90 நாள்ல நம்ம அறுவடை எடுத்துடலாம். சிறுதானியத்தோட வகைகள் பாத்தீங்க அப்படின்னா, திணை, வரகு, குதிரைவாலி, சாமை, கம்பு, ராகி, சோளம். திணை திணை இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா புரோட்டீன், ஃபைபர், விட்டமின் ஏ, பி, மினரல்ஸ், அயன், காப்பர், கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே அதிகமா இருக்கு. இதுல இதயத்தை பலப்படுத்தவும், கண் பார்வை சிறப்பா இருக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து குழந்தை பெற்ற தாய்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திணைக்கூழ் செஞ்சு கொடுப்பாங்க. பால் நல்லா சுரக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். கபம் நோய்களை நீக்கும். வாய் தொல்லை இருந்துச்சுன்னா அதையும் விரட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த திணையில நமக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. அதனால பிளட்ல சுகர் லெவல இன்க்ரீஸ் பண்ணாம பாத்துக்கும். ரொம்ப ஸ்லோவா குளுக்கோஸ நம்மளுடைய ரத்தத்துக்கு அனுப்பும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால ரெடியூஸ் பண்ணி, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் திணை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வரகு இது கோடோ மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அதிக அளவுக்கு புரோட்டீன், ஃபைபர் அண்ட் மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீஸ், காப்பர், அயன் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது ஒரு சிறுநீர் பெருக்கி அண்ட் மலச்சிக்கல் இருந்தா அதையும் போக்கும். உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல தானியங்க. பிளட் சுகர் லெவல், பிளட் பிரஷர் லெவல், உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் நீக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா, இதுல இந்த மூட்டு வலி அந்த இந்த ஜாயிண்ட்ல எல்லாம் வலி இருக்கிறவங்களுக்கு, அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ஃபுட்டு. அடுத்தது இந்த பெண்களுக்கு அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதை ரெகுலரைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அரிசி மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிரும். இதுல நிறைய பைட்டோ கெமிக்கல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இதுல இருக்குங்க. குதிரைவாலி
இது வந்து இங்கிலீஷ்ல பார்னியார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம வந்து ரெகுலரா டே டு டே லைஃப்ல எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல அதிக அளவுக்கு ஃபைபர் அண்ட் புரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் எலும்பு வலுவாக்கக்கூடிய மினரல்ஸ், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இதுல அதிக அளவுல இருக்குங்க. இது வந்து குட் ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால இது வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம், டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பிரஷர் இதெல்லாம் வராம தடுக்கும். வாயு கோளாறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீக்கும். இடுப்பு வலி, வயிற்றுக்கடுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் நல்ல தீர்வா இருக்கும். காய்ச்சல் நேரத்துல இது வந்து கஞ்சியாவோ இல்ல கூழாவோ செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சாமை இதை இங்கிலீஷ்ல லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்றாங்க. இது அரிசியை விட பல மடங்கு ஃபைபர் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு. இது போக விட்டமின் பி, கால்சியம், அயர்ன், ஜிங்க், பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்களும் இதுல அதிகமா இருக்கு. இது ரத்த சோகை நீக்கிறதுக்கு உதவும். மலச்சிக்கல், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா அதையும் தீர்த்து வைக்குங்க. இதில் உள்ள தாதுப்புக்கள் உயிரணுக்களின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுதுங்க. இதுல இட்லி, பொங்கல், இடியாப்பம், ஏன் பிரியாணி கூட செய்யலாங்க. கம்பு. இது வந்து இங்கிலீஷ்ல பியர் மில்லட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற இரும்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா, அரிசியை விட 8 மடங்கு அதிகமா இருக்கு. இதுல புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் அதிக அளவுல இருக்கு. அதுக்கப்புறம் இது பால் குடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது பால் அதிகமா சுரக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உடல் சூட்ட தணிக்கிறதுக்கும், சோர்வ நீக்கி புத்துணர்ச்சி தர்றதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. அஜீரண கோளாறு ஏதாவது இருந்தா அதையும் சரி பண்ணும். வயித்துல புண்ணு வராம தடுக்கும். இதுல குட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறங்காட்டி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்மள பாதுகாக்கும். சிறுநீரை பெருக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த கம்போட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பு மாவை நம்ம கோதுமை மாவோட கலந்து சாப்பிடும்போது நமக்கு இது நல்ல வெயிட் லாஸ் ரெசிபியா இருக்கு. ராகி. இத வந்து இங்கிலீஷ்ல ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்றாங்க. இது அரிசிக்கும், கோதுமைக்கும் ரொம்ப நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல அதிக அளவுல கால்சியம், அயர்ன், புரோட்டீன், ஃபைபர், எசென்ஷியல் மினரல்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. இதுல வந்து ரொம்ப லோ ஃபிளாட் இருக்கு. அதுவும் எல்லாமே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டா இருக்கு. அதனால இது வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் உணவுல. ஹை ஃபைபர் இருக்கிறங்காட்டி இது வந்து மலச்சிக்கல் அந்த மாரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அது எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அடுத்து இதுல வந்து அதிக அளவுக்கு அயன் இருக்கிறதுனால அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து இது வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட்டாவும் இது யூஸ் ஆகும். எலும்பு தேய்மானம், ரத்த சோகை, இதய நோய், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராகி களிய செஞ்சு சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் வந்து நீங்கும். உடல் வலிமை பெறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நல்ல வெயிட் லாஸ் ரெசிபிங்க. அஜீரண கோளாறு, குடல் புண்ணு இருந்துச்சுன்னா அதுவும் ரெடியூஸ் ஆகும். அடுத்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது நம்ம ரெகுலரா கூட எடுத்துக்கலாம். இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிரெக்னன்ட் லேடீஸ் இவங்கெல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ராகி வந்து உணவுல குடுப்பாங்க. அதுலயும் முக்கியமா குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அந்த 1 வயசுக்குள்ள நம்ம உணவு குடுப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த ராகிய ஊற வச்சு, அதுலருந்து பால் எடுத்து, அந்த ராகி பால வந்து காய்ச்சி குடுத்தீங்கன்னா, அது குழந்தைக்கு அவ்ளோ ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டுங்க. இந்த ராகில கூழு, இட்லி, தோசை, கொழுக்கட்டை, இடியாப்பம், அடை, ஸ்வீட் அப்படின்னு நெறைய ரெசிபீஸ் நம்ம இந்த ராகில செய்யலாங்க. சோளம். இத வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதிக அளவுக்கு ஃபைபர் அண்ட் புரோட்டீன் வந்து இருக்குங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல ஃபுட். அண்ட் ஸ்கின் அலர்ஜி அண்ட் சொரியாசிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சோளத்தை எடுத்துக்கவே கூடாது. சர்க்கரை நோய், செரிமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து நல்ல சிறுநீர் வந்து பெருக்கும். அண்ட் உடல்ல இருக்க உப்பு அளவை வந்து குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பீட்டா கரோட்டின் இருக்கங்காட்டி கண் குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யும். சிறுதானிய உணவுகள்ல எவ்ளோ நன்மை இருக்கு, அதோடைய பலன்கள் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை யாரெல்லாம் முக்கியமா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் அண்ட் பெண்கள் வந்து அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிரெக்னன்ட் லேடீஸ் அண்ட் குழந்தைங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த சிறுதானிய உணவு ரொம்ப 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 நல்லதுங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி சிறுதானிய உணவுகளை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குங்க. இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் அந்த சிறுதானியங்கள அவங்களுடைய டாக்டர் கிட்டயோ, இல்ல டயட்டீஷியன்ஸ் கிட்டயோ கேட்டுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா, அந்த தைராய்டு வந்து சுரக்கிறதுக்கு உண்டான ஒரு என்சைம் வந்து இந்த சிறுதானியத்துல இருக்குங்க. அது வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டாக்டர் ரெக்கமெண்டேஷனோட நீங்க வந்து அந்த சிறுதானிய உணவு எடுத்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நாம சிறுதானியங்கள பத்தி பல தகவல்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
பாத்தீங்களா? இதனால தான் நம்மளுடைய தாத்தா, பாட்டியெல்லாம் அந்த காலத்துல அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம மறுபடியும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுக்கு திரும்புவோம். நம்மளும் ஆரோக்கியமா வாழ்வோம். இவ்வளவு நேரம் பொறுமையா நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பதிவு பற்றின கருத்துக்களையும், விமர்சனங்களையும் எப்பயும் போல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அளவோடு சாப்பிடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், நம் பாரம்பரிய உணவுகளையே சாப்பிடுவோம். இனி வர வாரங்கள்ல நெறைய நம்ம பாரம்பரிய ரெசிபீஸ நான் போஸ்ட் பண்றேங்க. ரொம்ப நன்றி.